இப்போ நீங்கள் ஒரு கார்களை சொல்லி ஒரு விளக்கம் சொல்லிக்க மக்களோட நிலைமை அவங்க என்ன மாதிரி உங்களை பார்க்குறாங்கன்றதை நீங்கள் அவதானிச்சிருக்கீங்களா? ஸோ நான் அவதானித்த வரைக்கும் ஒரு தியாரா மோட்டர்ஸ்ல இருக்க நம்பிக்கை வந்து பல மடங்கு கூடிக்கொண்டு போகிறத நான் எந்த கண்ணால் அவதானித்தது வந்து நீங்கள் வந்து ஒரு கார் எடுக்க இப்படித்தான் இந்த காரோட விஷயங்கள் இப்படித்தான் இதைத்தான் நீங்கள் பார்க்க வேணும்னு சொல்கிற விஷயங்கள் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் அதுகளை சொல்லிக்க உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வு இருக்குது? இல்லை உண்மையிலேயே எஃப்னா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவனா 2009க்கு அப்புறம் தான் இங்கால வாகனமாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் வர வெளிக்கிட்டது. ஓகே இல்லைங்க இப்போ எங்களுக்கு வந்து கன விஷயம் வந்து தெரியும். இப்போ 2009 இப்போ ஒரு 60-70 வயசில் உள்ள கார் எடுக்க போகிறதுனா நம்மளே அவருக்கு வந்து 0 நாலேஜாக இருக்கும். இப்போதை வாங்கினது பழைய ஒக்ஸ்போர்டு விளையாடுகிறதுனா கொஞ்சம் அவருக்கு தெரியும். இப்போதை வாகனத்தை பற்றி 0 நாலேஜ். இப்போ அவைக்கு வந்து ஒரு 1.5 கோடி ரூபா காசு சேர்க்கறதுக்கு வெங்காயம் பிடுங்கி அதை பிடுங்கி இதை பிடுங்கிட்டாலும் சேர்க்கிறது காசு. அந்த காசை கொண்டு ஒரு பொருளை வாங்கும்போது அதை வந்து சரியான சாமானை வாங்கணும் வந்து அவன் நினைக்கலாம். ஆனால் இன்னும் அதே டைம் வந்து வேற ஒருத்தர் அதை வாங்கி ஏமாறும்போது அது ஹர்ட். அதால் வந்து கஸ்டமருக்கு நான் விஷயத்துக்கு பண கஷ்டம் இந்த வீடியோ பார்க்குறாங்க எல்லாரும் தெரியும். பார கஸ்டமர் தான் நான் சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் வாகனம் வாங்குறது வாங்காது 3 நாளாக அது பிரச்சனை. ஆனால் விஷயத்தை தெரிஞ்சுட்டு போங்க. எங்கே வாங்கினாலும் அது சரியா இருந்தால் வண்டியை வாங்குங்க நான் சொல்லி வரணும். நான் ஆராய்ச்சி பார்த்து கொண்டு வந்தால் அதை கமெண்ட் பண்ணுவேன். அந்த வீடியோ பார்த்து எனக்கே நானே பர்சனலாக எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னால் இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு வாகனம் கொடுக்குறது வந்து இப்படி செய்ய மாட்டேன். என்னன்னா சில விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயம் பையருக்கு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது தேவையாக பார்க்குறேன். நுழைச்சா உங்களுக்கு வந்து அது சேரும் கண்டிப்பாக. சரி, நாங்கள் வாகனத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கண்ணா வந்து நீங்கள் என்ன வாகனம் இருக்குது மற்றது வந்து இந்த வேறு என்ன விஷயங்களை நாங்கள் வந்தால் நம்பி வாங்கலாமன்ற விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். ஆனால் என்னென்ன வாகனம் வந்து நீங்கள் A to Z இப்போ நார்மலாக வந்து லோரியல் அந்த வாகனங்கள் வந்து நீங்கள் எனக்கு ஆர்டரை பண்ணிவிட்டீங்களா எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போத்த பிரச்சனை வந்து ப்ரைஸை வந்து சரியாக சொல்லிடாமல் இருக்கும். என்றது டேக்ஸ் கூட்டிட்டாங்க. அப்போ வந்து அதை அட்வான்ஸில் பே பண்ணுங்க. நான் ஜப்பானில் செக் பண்ணி போட்டு இந்த கோர்ஸ் உங்களை முடியும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வாகனம் இந்தியா வந்த அப்புறம் இப்போ புதுசாக வர டேக்ஸ் அமௌண்ட்டை ஆட் பண்ணி போட்டு உங்களுக்கு வாகனத்தை கொண்டு தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஜப்பான்லேருந்து கொண்டு வர வாகனத்துக்கு அண்ட் ப்ளஸ் வந்து இங்கே இருக்கிற வாகனத்துக்கு நான் ரீசனான ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். அது வாகனத்தின் தரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கஸ்டமருக்கு. ஓகேன்னு சொன்னால் வாங்கலாம். சரி.